வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு வக்ரம் அக்டோபர் 18 தான் அதிசார குரு பயிற்சியாக கடகராசிக்கு வந்தார். இப்போ உடனே வக்ரமாகிறார் அங்கேயே. அதாவது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு வந்து அங்கேயே வக்ரமாகிறார். இது நவம்பர் 11, 2025 முதல் 5/12/2025 வரை 26 நாட்கள் அங்கே வக்ரகதியில் இருப்பார். ஏன் இது முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா, உச்ச வீட்டில் வக்ரமாகிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உச்சம் அப்படிங்கிறது ஃபுல் பவர், வக்ரம் அப்படிங்கிறது அது நீச பலனை கொடுத்துரும். அதாவது நீசத்துக்கு உண்டான பலன், நீச பலன் நம்ம எடுத்துக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை அந்த குரு பகவான் கொடுப்பார். இது வயது ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய வயதுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு இந்த உச்ச வக்ர கிரகம் குரு பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு தான் பயிற்சியானார். இந்த குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியானார் அக்டோபர் 18. உடனே அங்கேயே வக்ரமாகிறார். அந்த உச்ச வீட்டுக்கு போயிட்டு வக்ரமாகிறது, அதாவது உச்ச வக்ரம், அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான், வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஏன்னா 4 கிரகம் அப்படிங்கிறதுனால இது எப்படி இருக்கும்? மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா தசா ரீதியாக பார்த்தோம்னாக்கா இந்த ராசிக்கு சின்ன சின்ன தசைகள்லாம் போயிடும். அதாவது சுக்கிர தசை, சூரிய தசை, இதெல்லாம் சின்ன வயசில் போயிடும். இப்போ சந்திர தசையிலேருந்து எடுப்போம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தசைங்கிறது ஒரு 30 வயசுலேருந்து 41 வரைக்கும் வரும் என்னோட கணக்குப்படி. அதே பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயசில் ஒரு 26 வயசு வரைக்கும் வரும், தசாபுத்தி இருப்புக்களை பொறுத்து. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போயிடும்னு வச்சிங்களேன், ஒரு 10-15 வயசுக்குள்ளே அந்த தசைங்கிறது போயிடும். இருந்தாலும் 25 வயசுக்கு மேலே இந்த தசை வருது, அதாவது சந்திர தசை வருது, உங்கள் தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இந்த சந்திர தசை எப்படி இருக்கும்? இது அஷ்டமாதிபதி தசை. குரு அஷ்டமத்தில் வக்ரமாகிறது நல்லதா? உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உச்ச வக்ரமாகிறது, வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். இப்போ சந்திர தசையில் இருக்கிறீங்க, இது அஷ்டமாதிபதி தசை. இந்த நட்சத்திரம், அதாவது மூல நட்சத்திரத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மூல நட்சத்திராதிபதி கேது. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த கேது பகவான் இந்த சந்திர பகவானுக்கு மறையாமல் இருந்தால் அந்த தசை நல்லா இருக்கும். மறைஞ்சிச்சுனாக்கா அந்த தசை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வீட்டதிபதியும் பார்க்கணும். இந்த வீடு கொடுத்த கிரகம் குரு, அவர் சுபாதிபத்தியம் பெற்றிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் ஓகே, இந்த தசைங்கிறது ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டுரும். அந்த 10 வருஷம் அவரும் மறைஞ்சி நீசமாகியோ இல்லை 6-8-12 இருந்து ராகு கேதுவோடு சேர்ந்திருந்து பாபத்துவம் பெற்றிருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த தசைங்கிறது. அப்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். மெயினாக இப்போ சந்திர தசையில் எப்படி இருக்கும்? 8ஆம் இடத்துல குரு வக்ரமாகி திரும்ப 7ஆம் இடத்துக்கே வரார், உங்கள் ராசியை பார்க்குறார். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திர தசையில் வேலை வாய்ப்பு ரீதியாக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புனா ஓகே தான், அது பரவாயில்ல. ஓரளவுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைலாம் ஓரளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ வெற்றி வாய்ப்புகள். இங்கே வேலையில் இருக்கிறீங்க, ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறேன், வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு, அந்த முயற்சிகளை இப்போ வேண்டாம். இல்லை வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் அப்படின்னாக்கா அந்த ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கங்க. மற்றபடி வேலை நல்லபடியாக போகுது, எனக்கு சந்திர தசையில் இருக்கிற நல்லபடியாக போகுது, நல்லபடியாக போகும், சூப்பராக இருக்கும். வேலையில் எந்தவித தொல்லையும் கிடையாது, தொந்தரவும் கிடையாது. வேலை ரீதியாக இருக்கக்கூடிய அழுத்தங்கள் கூட மாறலாம், ஆனால் வேலையில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு வருமானம்லாம் நல்லா இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். திருமணத்துக்கு பாதிப்புகள் கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகம் அதை சொல்லணும். கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் குரு சரியில்லை, வக்ரமாக இருக்குது அப்படின்லாம் யாரும் தள்ளி வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் இது ஒரு 20-25 நாட்கள் மட்டும்தான். திரும்ப 7ஆம் இடத்துக்கு வரும்போதே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் சொல்லலாம். அதாவது நெகட்டிவ் பலன் கிடையாது, எதிர்பார்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ். எதையுமே எதிர்பார்க்காதீங்க ஒரு 25 நாளைக்கு.
அதன் பிறகு இப்போ டிசம்பர் 5க்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை மாற்றம், ப்ரொமோஷன், அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதே மாதிரி புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே முதலீடெல்லாம் போட்டு பண்ணிட்டு வரீங்கனாக்கா நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்ல. அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம் எழுதியிருக்க, இது எல்லாமே சிறப்பு. உங்களுக்கு அது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ வந்து கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது, நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அடுத்து செவ்வாய் தசை. செவ்வாய் இந்த ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய நல்லாவே இருக்கும். குரு வக்கரமாகிறதுனால அது ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது, அது மாதிரி உங்களுக்கு எண்ணெல்லாம் போகும். சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த டைமில். பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு தோணும், வண்டி வாங்கின சேர்க்கை வாங்கணும்னு தோணும், ஏதோ ஒன்று. கையில் காசே இருக்காது, ஆனால் ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் கூட ஒரு சில பேருக்கு வந்து இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைவேறலாம். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த டைமில். இன்க்ரிமெண்ட்டு அதுமாரிலாம் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பண வரவுகள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் மட்டும் வேண்டாம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் புதுசாக, அதாவது 25 நாட்களுக்கு மட்டும்தான், டிசம்பர் 5 வரைக்கும் தான் புதிய முயற்சிகள். தொழில் பண்ணணும், இல்லை வேறு தொழில் ஆரம்பிக்கணும், அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா, அந்த ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிசம்பர் 5க்கு பிறகு நீங்கள் பண்ணுறது நல்லது. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய்னாவே மணி லாக் ஆகும். சனி பார்க்கக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில், இப்போ குரு வக்கரமாகும்போது பொருளாதார இழப்பு கண்டிப்பாக உண்டு. அதாவது பணம் வந்து நஷ்டம் ஆகும். அப்போ நீங்கள் உசாரான்ட்டிங்கனாக்கா அந்த நஷ்டத்தை நீங்கள் தவிர்க்கலாம். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசைங்கிறது சிறப்பு. அடுத்து ராகு தசை. ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு, நிறைய டீட்டெயிலாக எடுக்கணும். நம்ம பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ராகு இருக்கிற இடம் இந்த ராசிக்கு நட்பு கிரக வீடு, பகை கிரக வீடு, அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ நட்பு கிரக வீடு அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு வந்து சந்திரனோட வீடு, சூரியனோட வீடு, செவ்வாயோட வீடு, இது மாதிரியான இடங்களை இருந்து தசை பண்ணிச்சுன்னா, சனி பகவான் வந்து 7.5 சனியாவோ அஷ்டம சனியாக வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். அது கூட பெருசாக கொடுக்க மாட்டார்னு எடுத்துக்கலாம். இப்போ அதுவும் இல்லை, அஷ்டம சனி கிடையாது, 7.5 சனி கிடையாது, 4ஆம் இடத்துல தான் சனி, அர்த்தாஷ்டம சனி தான், இல்லைன்னு சொல்லலை. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட வக்கரமாக இருக்கிறாரு. இப்போ வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம் அந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஒன்று வேலை பாதிப்பு, அப்படி இல்லை வேலை போயிருமோன்னு ஒரு பயம், வேலை ரீதியாக நெருக்கடி கொடுத்துனே வருவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிளை கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்ட்ரகிள் மாறும், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த நேரங்களில் குரு உங்களுக்கு வக்கரமாகும் போதெல்லாம் ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும், மனசு ரீதியான ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கும். இது வந்து மனசோடு தான் நிற்குமே தவிர மற்றபடி செயல்திறனுக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு பயப்படுவீங்க, பயப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துருமா, ஒரு கனவு காணுவோம், அந்த கனவு வந்து நடந்துருமான்னா, அது வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், சரியாக சாப்பிடாமல் இருப்பீங்க, நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கும், அது மாதிரியான ஒரு நெகட்டிவ் கனவெல்லாம் வரும் இல்லையா தூக்கத்தில், அது நடந்துருமோன்னு ஒரு பயம் வரும் பாருங்க, அது மாதிரி தான் இருக்கும் அது இந்த குரு வக்கர காலங்களில். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலீடு பண்ணுறது, எதிர்பார்ப்புகள், அந்த வேலை ரீதியாக எதிர்பார்ப்புகள், அது மட்டும்தான் குரு வக்கர காலங்களில், அதாவது உச்ச வீட்டில் வக்கரமாகும் போது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த டைமுங்கிறது. இப்போ ப்ரொமோஷன் எதிர்பார்த்துனாக்கா அது தள்ளி போகும். வேலை ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா அது கொஞ்சம் நெகட்டிவாக அமையும். வேலை மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ வேண்டாம், டிசம்பர் 5க்கு பிறகு நீங்கள் அந்த முடிவு எடுக்கலாம். அப்படி ஒரு கால் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த வேலையை விடாமல் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணி அந்த வேலை சேங்ஷன் ஆனால் மட்டும்தான் அந்த வேலைக்கு நீங்கள் போகணும். அது மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக கொஞ்சம் முயற்சி எடுங்க. அது மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வேலையை மாற்றலாம். மற்றபடி வேலை மாத்திர ஐடியா இல்லை சார், நல்லபடியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல. திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை, அது பரவாயில்ல. வாரிசுகளோட வளர்ச்சி, அதாவது ராகு தசையில் சிறப்பு. அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் இருக்கிறவங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது 60 வயசுக்கு மேலே வரலாம், இல்லை 55 வயசுக்கு மேலே வரலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தொழில் மாற்றணும், இல்லைனாக்கா புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக அந்த குரு வக்கர காலங்களில் வரலாம். கன்ஃபார்மாக மாற்றுவீங்க, தொழில் தொடங்குவீங்க. அது வந்து இந்த குரு வக்கரம்ன்றது 7ஆம் இடத்துக்கு போன பிறகு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ உச்ச வக்கரமாக இருக்கும்போது அது வேண்டாம், தவிர்ப்பது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ராகுக்கு வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம், கதையாக சொல்லலாம், அவ்வளோ இருக்குது. முதல் 12 வருஷம், பின்னாடி 6 வருஷம். முதல் 12 வருஷம் நல்லது பண்ணிச்சுனாக்கா பின்னாடி 6 வருஷம் கெடுதல் பண்ணும். ஒரு சில பேருக்கு 18 வருடங்களும் நல்லது பண்ணும். அது எங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சில பேருக்கு வந்து முதல் 12 வருஷம் கஷ்டத்தை கொடுத்துட்டு பின்னாடி 6 வருஷம் நல்லது பண்ணும். அது எந்த லக்கணத்துக்கு? இவ்வளோ கதை இருக்கிறதுக்கு. அதனால் நிறைய
பேசலாம் அதை பற்றி. இந்த ராகு தசையானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கரெக்டான முடிவெடுங்க, முயற்சி பண்ணுங்க. அடுத்து குரு தசை. குரு சொல்லவே தேவையில்லை. இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் தான் வந்து வக்கரமாகிறார். உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால், அதேமாதிரி லக்னத்துக்கும் தான், இது மாதிரி இருந்து தசை பண்ணக்கூடிய நபர்கள் மட்டுமே முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எந்த முயற்சி எடுக்காதீங்க. இப்போ வேலை போயிட்டுருக்கா, அப்படியே வேலை நல்லபடியாக போட்டோம். தொழில் போயிட்டுருக்கா, தொழில் நல்லபடியாக போட்டோம். இப்போ ஏதாவது புதுசாக ஒன்று தொடங்கணும்னு நினைக்கிறது, வீடு கட்டணும்னு நினைக்கிறது கூட சரி, அதாவது டிசம்பர் 5க்கு பிறகு பண்ணுங்கள். இது மாதிரி உச்ச வக்கரமாக இருக்கும்போது பண்ணுறது நல்லதில்லை. ஏன்னா 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணால், அதாவது லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு கூட 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் தசை பண்ணால், இல்லை ராகு கேதுவோடு இருந்து தசை பண்ணால், கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் உச்ச வக்கரமாகும் போதோ இல்லை வக்கரமாகும் போதோ பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா அடுத்து 7ஆம் இடத்துல தான் வராரு. அது பின்னோக்கி வரும்போது 7ஆம் இடத்துல இருந்து வக்கரமாக இருந்தால் நேரடி பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. இருந்தாலும் அது பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. இந்த ஒரு 25 டேஸ், அதாவது நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 5 வரைக்கும் 25, 26 நாட்கள் மட்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லது. சொல்கிறது என்னென்னா 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால் மட்டுமே, மற்றபடி வேறு இந்த அமைப்பு இல்லாமல் வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் நீங்கள் புதிய முயற்சிகளை எடுக்கலாம். உங்களுக்கு பாதிப்புகளை பெருசாக கொடுக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா, எப்படியும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கனாக்கா அது அடுத்து டிசம்பர் 5க்கு பிறகு தான் தள்ளி விடும். அப்படி தான் கொண்டுட்டு போய் விடும். அதனால் நீங்கள் பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதனால் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குரு வக்ர காலங்கள் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுப்பார். நன்றி.